விபூதி அப்படின்னா இதற்கு மேல் இன்னொரு செல்வம் உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். அப்படி நாயகன்னா ஹீரோ, விநாயகன்னா என்ன பண்ணா இவருக்கு மேல இந்த யானைக்கும் என்னப்பா வித்தியாசம்? ஒரு யானை கிட்ட மக்கள் கையேந்துறாங்க, எனக்கு இதை கொடுன்னு. இன்னொரு யானைக்கு வந்து மக்கள் கிட்ட கையேந்திட்டு இருக்கு. இந்த ரெண்டு யானைக்கு என்னப்பா வித்தியாசம்னா, விநாயக பெருமான பாத்தீங்கன்னா ஒரு கையில ஏடு வச்சிருப்பார், இன்னொரு கையில அங்குசம் வச்சிருப்பார். என்னப்பா அர்த்தம்னா என்னுடைய பலம் பலவீனம். திருவிளையாடல் புராணத்துல விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு ஞான பழத்திற்காக சண்டை வந்ததுனோ, அடுத்தவர்களிடம் கையேந்தக்கூடிய சாதாரண மிருக நிலையிலேயே இருந்து தனது வாழ்க்கையை கழித்து விடுகிறார்கள் என்பதை இந்த யானையும் நமக்கு காட்டுகிறது. வேதவியாசர் மகாபாரதம் எழுதுறாரு. விநாயக பெருமான் போறாரு, நான் உங்களுக்கு எழுதி தரேன். ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி வருது. நான் எழுதக்கூடிய வேகத்திற்கு உங்களால சொல்ல முடியுமா, நான் சொல்லக்கூடிய வேகத்திற்கு உங்களால் எழுத முடியுமான்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வருது. இப்ப வேதவியாசர் பாரதத்தை சொல்லிட்டே வராரு, விநாயக பெருமான் வேமா அந்த எழுத்தாணியில் எழுதிட்டே வராரு. எழுத்தாணி உடைஞ்சிருது. அவருக்கு யோசிக்கவே இல்லை, தந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை உடைத்து உயர்திணையில கடைநிலையில இருக்கிறது புல்லு, அதே போல அக்ரிணையில கடைநிலையில இருக்கிறது சாணம். நீங்க கோயில் யானைகள்ல பாத்தீங்கன்னா தன்னை கட்டக்கூடிய சங்கிலிய பாகனுக்காக தானே தூக்கிட்டு போகும் சார். விநாயக பெருமான் கடவுள், முருகப்பெருமானும் கடவுள். ரெண்டு பேரும் ஞானப்பழத்திற்காகவா சண்டை போட போறாங்க? அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஞானத்தினுடைய சொரூபம் இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஞானப்பழத்திற்காக சண்டை போடலாமான்னு வாரியார் சாமிகள் சொன்னார். அப்படி இல்லப்பா, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை இந்த நல்ல நேரத்தில் வணங்கி, அது என்னப்பா எந்த செயலை தொடங்கினாலும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு தொடங்குவது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். விநாயக பெருமானை வணங்குவதால் வரக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த விநாயகரினுடைய உருவம் எதை காட்டுகிறது? இந்த விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நம் வாழ்க்கை எப்படி மாறுகிறது? விநாயக வழிபாட்டின் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் என்ன? விநாயகர் நம் வாழ்க்கைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். என்ன அனைவருக்கும் இனிய ஆன்மீக கதைகள் கேட்கக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சேனல் 5 பக்தியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு நல்ல விஷயம் கேட்கணும்னாலே நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். இறைவனின் கருணையும் இறைவனின் சிந்தனையும் இறைவனினுடைய அந்த அருள் ஆசியும் இருந்தவர்களால் மட்டுமே நல்ல விஷயங்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் வாங்க. அப்படியாக நீங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த நல்ல தருணத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வணங்குவதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த விநாயக வழிபாட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் என்னப்பா அப்படின்னாங்க. நாயகன் அப்படின்னா ஹீரோன்னு அர்த்தம். நாயகன்னா ஹீரோப்பா அப்படின்னு அர்த்தம். பூதினா செல்வம், பூதி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் தமிழ்ல. விபூதி அப்படின்னா இதற்கு மேல் இன்னொரு செல்வம் உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். அப்படி நாயகன்னா ஹீரோ, விநாயகன்னா என்னப்பான்னா இவருக்கு மேல இன்னொரு ஹீரோ இந்த உலகத்திலேயே கிடையாதுப்பா அப்படின்னு அர்த்தம். அவர் ஹீரோப்பா, அவர் கதாநாயகன்பா, அவர் ஒரு தலைவன்பான்னு இந்த உலகத்திற்கான தலைவனாக வருவதற்கான தகுதியை கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வமாக விநாயக பெருமான் இருக்கிறார். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் பூக்கொண்டு தும்பார் தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்குன்னு தமிழ் எடுத்து கொடுக்குது. என்னப்பா அர்த்தம் அப்படின்னாங்க. சார், மதுரையில முக்குருணி விநாயகர் இருப்பார். நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். மதுரையில மீனாட்சி அம்மன் சன்னதி பக்கத்துல முக்குருணி விநாயகர் இருப்பார். ஜைஜாண்டிக்கலா உட்காந்துருப்பார். பெரிய விநாயகர் உட்காந்துருப்பார். ஜைஜாண்டிக்கலா இருப்பார். ஒரு யானையே அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பார். பெரிய விநாயகர் இருப்பார் மதுரையில. நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே உண்மையிலேயே ஒரு மிருகம், ஒரு யானை இருக்கும்.
கோயில் யானைன்னு சொல்லுவோம்ல, உண்மையான கோயில் யானை ஒரு பக்கம் இருக்கும். இங்க விநாயகர் வந்து ஒரு யானையே அமர்ந்திருக்கிற மாதிரி விநாயகர் பெருமான் அமர்ந்திருப்பார். நான் கோயில்ல பார்க்கிறேன், இந்த யானைக்கும் என்னப்பா வித்தியாசம்? விநாயக பெருமானாக அந்த வேல முகத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தொந்தி கணபதியாக யானை முகத்தோனாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானுக்கும் உண்மையான கோவில் யானைக்கும் என்னப்பா வித்தியாசம்? ஒரு யானை கிட்ட மக்கள் நின்று கையேந்திட்டு இருக்காங்க, எனக்கு இதை கொடு அதை கொடு, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஒரு யானை கிட்ட மக்கள் கையேந்திட்டு இருக்காங்க. இன்னொரு யானை சார் மக்கள்கிட்ட கையேந்திட்டு இருக்கு. ஒரு யானை கிட்ட மக்கள் கையேந்துறாங்க, எனக்கு இதை கொடுன்னு. இன்னொரு யானைக்கு வந்து மக்கள் கிட்ட கையேந்திட்டு இருக்கு. இந்த ரெண்டு யானைக்கு என்னப்பா வித்தியாசம்னா, விநாயக பெருமானை பார்த்தீங்கன்னா ஒரு கையில ஏடு வச்சிருப்பாரு, இன்னொரு கையில அங்குசம் வச்சிருப்பாரு. என்னப்பா அர்த்தம்னா, என்னுடைய பலம் அறிவு, பலவீனம், அதாவது ஒரு யானைக்கான பலவீனம் என்னன்னா மதம் பிடித்தல் அப்படின்வாங்க இல்லையா? பலவீனம் வந்து மதம் பிடிக்கிறது. என்னுடைய பலமும் எனக்கு தெரியும், என்னுடைய பலவீனமும் எனக்கு தெரியும், என்னுடைய பலவீனத்தை சரி செய்யக்கூடிய ஆயுதத்தை நான் என் கையிலேயே வைத்திருக்கிறேன்னு சொல்பவர்கள் நாயகனுக்கெல்லாம் நாயகனான விநாயகனாக இருக்கிறார்கள். தன்னுடைய பலமும் பலவீனமும் தெரியாதவர்கள் அடுத்தவர்களிடம் கையேந்தக்கூடிய சாதாரண மிருக நிலையில் இருந்து தனது வாழ்க்கையை கழித்து விடுகிறார்கள் என்பதை இந்த யானையும் நமக்கு காட்டுகிறது. இப்ப நம்ம என்னப்பா பண்ணலாம்னா, சாதா நிலையில் இருந்தா கூட மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய முடியும் என்று காட்டக்கூடிய வழிபாடு நமது அறிவின் மூலமாக, படிப்பின் மூலமாக, வாசிப்பின் மூலமாக, ஒழுக்கத்தின் மூலமாக, வாழ்வியல் நெறிகளின் மூலமாக சாதா நிலையில் இருப்பவர்கள் கூட நாயகனுக்கெல்லாம் நாயகனான விநாயகனாக மாறலாம் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறை விநாயக வழிபாட்டு முறை. இப்ப எல்லா தெய்வங்களையும் வழிபடும் போது சிலை வழிபாடுகள் இருந்தது சார். விநாயக பெருமான் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு சாணத்துல புல்லை எடுத்து வச்சு அதுக்கு மேல மஞ்சளை பூசி மேல ஒரு எருக்கம்பூ மாலை போட்டா விநாயகர் வழிபாடுன்னு கும்பிடுவோம். என்ன பார்த்தோம்னா சார், உயர்திணைகள்ல, அதாவது உயர்திணைகள்ல உயர்வானதாக இருக்கிறது மனிதனும், தாழ்வானதாக இருக்கிறது கடை நிலையில இருக்கிறது புல்லுன்னு சொல்லப்பட்டது. கரெக்டா? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கடங்களாய் வல் அசுரராய் செல்லா நின்ற தாவர சங்கமம்ன்றாரு மணிவாசக பெருமான். அப்படி கடைநிலை, உயர்திணையில கடைநிலையில இருக்கிறது புல்லு. அதே போல அக்ரிணையில கடைநிலையில இருக்கிறது சாணம். இப்ப அந்த சாணியை மிதிச்சிடாதுப்பா, இந்த சாணிப்பா சொல்றோம்ல, சாணத்தை அருவருக்கத்தக்க அல்லது கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்றோம்ல, அது வேணாம்ப்பா, அது அருவருக்கத்தக்க விஷயம்னு சொல்றோம்ல. இப்ப இந்த சாண நிலையில, இந்த புள்ளி நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த சாணத்தையும் புள்ளையும் சேர்த்து இந்த கடை நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் வழிபாட்டின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக அல்லது நல்ல விஷயங்களின் மூலமாக, ஒழுக்கத்தின் மூலமாக உயர்விலும் உயர்வான நாயகனிலும் நாயகனான விநாயக பெருமானை போல் நம்முடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள முடியும் என்று காட்டக்கூடிய வழிபாட்டு முறை விநாயக பெருமானினுடைய வழிபாட்டு முறைங்க. நீங்க கடையிலும் கடையிலாக இருந்தாலும் மேலிலும் மேலாக வரலாம். எப்படி பாடினா, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தால் நம்ம விநாயகரா மாறிடலாம். விநாயக பெருமானே கற்றுக் கொடுக்குறாரு. நீங்க விநாயகருடைய உருவத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் அந்த தந்தம் நல்லா பெருசா இருக்கும், இன்னொரு பக்கம் தந்தம் உடஞ்சிருக்கும். என்ன கதை தெரியுமா அதுக்கு பின்னாடி? வேதவியாசர் மகாபாரதம் எழுதுறாரு. அவர் வந்து சொல்றாரு, என்னுடைய எண்ணத்தினுடைய ஓட்டத்திற்கு நிகரான வேகத்தோடு எழுதக்கூடிய ஆள் எனக்கு வேணும்ன்றாரு. இப்ப விநாயக பெருமான் போறாரு, நான் உங்களுக்கு எழுதி தரேன்னு. ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வருது. நான் எழுதக்கூடிய வேகத்திற்கு உங்களால சொல்ல முடியுமா, நான் சொல்லக்கூடிய வேகத்திற்கு உங்களால் எழுத முடியுமான்னு ரெண்டு பேருக்குள்ளார ஒரு போட்டி வருது. இப்ப வேதவியாசர் பாரதத்தை சொல்லிட்டே வராரு, விநாயக பெருமான் வேகமா அந்த எழுத்தாணியில் எழுதிட்டே வராரு. எழுத்தாணி உடைஞ்சிருது, இவர் வேகத்துக்கு எழுத்தாணி உடைஞ்சிருது. அவர் யோசிக்கவே இல்லை, தன்னுடைய தந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை உடைத்து மகாபாரதம் எழுதி தந்தார் என்பது விநாயகர் புராணத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான கதை. என்ன பார்த்தோம் அப்படின்னாங்க சார், அழகை விட ஒரு வேல முகத்திற்கு, ஒரு யானை முகத்திற்கு அழகே வந்து இந்த தும்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த தந்தங்கள் தானே. அழகை விட இந்த சமூகத்திற்கு அறிவைத்தான் நாம் கொடுக்க வேண்டும். அறிவுதான் அழியாத அழகு என்று நமக்கு காட்டிய வழிபாட்டு முறை விநாயக பெருமானினுடைய வழிபாட்டு முறை. வாழ்க்கையில் அழகை தவிர, அழகை விட அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் என்று காட்டப்பட்டது, படிப்பை வளர்த்து கொள்ளுங்கள் என்று காட்டப்பட்டது. அழகிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிவிற்கும், படிப்பிற்கும், வாசிப்பிற்கும், சமூக நலனிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று காட்டப்பட்ட வழிபாட்டு முறை விநாயக பெருமானுடைய வழிபாட்டு முறை. சார், இந்த யானை என்ன தெரியுமா சார் பண்ணோம்? யானை தன்னை கட்டக்கூடிய சங்கிலிய தானே தூக்கிட்டு போகும் சார்.
நீங்கள் கோயில் யானைகளில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியே 50 கிலோ 60 கிலோ இருக்கும். 50 கிலோ 60 கிலோ பாகனால் தூக்க முடியாது சார். பாகனால் தூக்கவே முடியாது. இந்த யானை என்ன தெரியுமா சார் பண்ணோம், தன்னை கட்டக்கூடிய சங்கிலியை பாகனுக்காக தானே தூக்கிட்டு போகும் சார். 50 கிலோ சங்கிலியும் தானே தூக்கிட்டு போகும். அப்படி விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய அத்தனை பேருட்டையும் விநாயகப் பெருமான் அப்படியே ஒன்றிடுறாராங்க. அவரை கட்டக்கூடிய யுக்தியை அவரே சொல்லித்தராராம். எப்போ இந்த மாதிரியான அன்பின் மூலமா பக்தியின் மூலமாக என்னை நீங்கள் கட்டிவிட முடியும், உங்களுடைய வாழ்க்கையை நேராக வைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் கட்டிவிட முடியும் என்று காட்டக்கூடிய வழிபாடாக விநாயகப் பெருமான் வழிபாடு அமைந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் தாய் தந்தையர் தான் உங்கள் உலகம் என்று கற்றுக் கொடுத்த வழிபாடு விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு. நீங்க திருவிளையாடல் புராணத்துல விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு ஞானப்பழத்திற்காக சண்டை வந்ததுனோ, ஒரு மாம்பழத்திற்காக முருகப்பெருமான் வந்து மயிலேறி இந்த உலகத்தை சுற்றி வந்தார், விநாயகப் பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை சுற்றி வந்தார்னு நம்ம கேள்வி படிச்சிருப்போம்ல. வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. விநாயகப் பெருமான் கடவுள், முருகப்பெருமானும் கடவுள், 2 பேரும் ஞானப்பழத்திற்காகவா சண்டை போட போறாங்க? அவங்க 2 பேருமே ஒரு ஞானத்தினுடைய சொரூபம் இல்லையா? இவங்க 2 பேரும் ஒரு ஞானப்பழத்திற்காக சண்டை போடலாமான்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார். அப்படி இல்லப்பா, விநாயகப் பெருமான் எதை உணர்த்த வந்தார்னா, தாய் தந்தையரை சுற்றி தாய் தந்தையர் தான் ஒருவனுக்கான உலகம் என்று உலகத்திற்கு காட்டியவர் விநாயகப் பெருமான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளிலும் தனது தாய் தந்தையரை கண்டவர் முருகப்பெருமான். இவங்க 2 பேரும் என்னப்பா கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட தன்னுடைய உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன் தாய் தந்தையராகவும் நேசிக்க வேண்டும் என்பதை முருகப்பெருமானும் விநாயகர் பெருமானும் நமக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக அந்த 5 கரத்தனை, யானை முகத்தனை, எல்லாம் வல்ல இறைவனை இந்த நல்ல நேரத்தில் வேண்டி சேனல் 5 பக்தி நேயர்கள் அத்தனை பேரும் விநாயகப் பெருமானினுடைய இந்த அருமையான வழிபாட்டின் மூலமாக நல்ல நிலையை வாழ்க்கையில் அடைந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்கள் மனதில் நினைத்த விஷயங்களை, உங்கள் மனதில் எண்ணிய நல்ல விஷயங்களை, உங்கள் மனதில் தோன்றக்கூடிய லட்சிய கனவுகளை எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானினுடைய வழிபாட்டின் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி, நல்ல தடைகள் எல்லாம் நீங்கி, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக, குதூகலமாக வாழ எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.